जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय राधा गोपाल जी करुणम, जय गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपाद महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீ பாகவத கிளாஸ் பண்ணிவோம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 5 சாப்டர் 5 பதம் வரனே 9. எங்கே புக்குங்க வரனே? புக் எடுத்து இல்லையா? ஒன்றுமே எடுத்து இல்லையா வரனே? புக் எடுத்து வர வரனே? எப்படி பண்ணி கற்றுவீங்க? 19. ஓகே. यदा धर्मादयश्चाता मुनिवर्यानो कीर्तिदा नदाता वासुदेवस्य महिमा हि अनुवर्णिता. लक्ष्मी माता जी सत माता जी. यदा धर्मादस्य साता मुनिवर्यानो कीर्तिदा नदाता वासुदेवस्य महिमानि अनुवर्तिता. ஓகே. யதா வேண்டிய அளவு, தர்ம ஆதயா சமய ஒழுக்கத்தின் 4 கொள்கைகளுக்கும் சா மேலும் அர்த்தா நோக்கங்கள் முனிவர்யா பெரும் முனிவராகிய உங்களால் அனுகீர்த்திதா திரும்ப திரும்ப விளக்கப்பட்டுள்ளது. நா இல்லை ததா அவ்விதத்தில் வாசுதேவஸ்ய முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மகிமா மகிமைகளை ஹி நிச்சயமாக அனுவர்ணித்தா இடைவிடாமல் விவரிக்கப்பட்டுள்ளது. மொழிபெயர்ப்பு. பெரும் முனிவராகிய நீர் மத சடங்குகளுடன் ஆரம்பமாகும் 4 கொள்கைகளை மிகவும் விரிவாக விளக்கிய போதிலும் பரமபுருஷராகிய வாசுதேவனின் மகிமைகளை விளக்கவில்லை. ஓகே. இதா தர்மாதஸ்ய சர்த்தா முனிவர்யானு கீர்த்திதா ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹி அனுவர்ணிதா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமான நாள். ஓகே, இன்னைக்கு வந்து என்னது கிருஷ்ணா? என்ன ஏகாதசி? உட்பன்ன ஏகாதசி. ஓகே, ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. அது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போனஸ். ஓகே, ஏன்னா அது மாதத்துக்கு 2 வாட்டி கொடுக்குறாங்க. அது பேர் வந்து சாப்பாடு சாப்பிட முடியலையே அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இப்போ இது பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இஸ் த போனஸ் மாதாஜி. இது பகவான் லார்ட் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நம்ம பக்தியில் நம்ம வந்து குரோவப் ஆக முன்னேற இந்த ஏகாதசியோடைய பெனிஃபிட் மகிமை வந்து என்னது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இன்னும் நம்பிக்கை இன்னும் சரியாக வளராதப்ப நம்ம ஃபேத் வந்து கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் இந்த ஏகாதசி வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு பேர்டனாக இருக்கிற மாதிரி, உனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது தோணும். ஆனால் பக்தியில் நீங்கள் நல்லா சாது சங்கம் உனக்கு கிளாஸ் கேட்க மனசு தூய்மை ஆக இந்த ஏகாதசி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பெரிய ஒரு நம்மளுக்கு வாய்ப்புன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிய வரும். ஜெயகணா சுந்தரா மகாராணிக்கு ஜெய். ஏகாதசி அப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னதுன்னா, நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னே செஞ்சது, இதுக்கு பல பிரிவுகள் செஞ்சது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். வெறும் பாவத்தை போகிறதுக்கு மட்டும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி வந்து பக்தியில் நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஏன்னா ஏகாதசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏன் சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகாதசி கதை நிறையா இருக்குது, பெரிய கதை இருக்குது. பட் சிம்பிளாக என்னதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அதிபதி இருக்கிறாங்க. இப்போ நோய்க்கு எடுத்திங்கன்னா சீக்கிக்கு ஒரு 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 நபர் இருக்கிறாரு. அந்த மாதிரி காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயு, நெருப்புக்கு அக்னி, அந்தமாரி வந்து பாவத்துக்கு வந்து பாவ புருஷர் சொல்லி ஒருத்தருக்காங்க. அப்போ அவர் வந்து பகவான் தரிசனம் பண்ணும்போது இந்த நாள் தான் தரிசனம் பண்ணுவார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார், எங்கே என்னுடைய பாவத்தில் இறக்கி வைக்கிது, என்னுடைய வேலை எங்கே வைக்குதுங்க கேட்கும்போது, சரி நீ வந்து இந்த கிரெயின்ஸில் தானியத்தில் உன்னுடைய வேலையை உன்னுடைய ஜாப் வந்து கொஞ்ச நேரம் அதில் வச்சுட்டு வந்துடு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த தானியங்கள் வந்து சாப்பிடும்போது எல்லாருக்கும் வந்து பாவங்கள் வந்து சரின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. அதே சமயத்தில் அதுக்கு தகுந்த இன்னொரு கதையும் இருக்குது. அதில் வந்து ஏகாதசி என்ற தேவி அந்த பெண் வந்து எப்படி வந்தாங்க அப்படி கதை இருக்குது. அப்போ அதனால் வந்து ஏகாதசி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக பார்த்துட்டாலும் சரி, நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபாஸ்டிங் எடுக்கிறது உடம்புக்கு நல்லது. என்ன மாத்துஜி, சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபாஸ்டிங் எடுக்கும்போது, நம்ம விரதம் எடுக்கும்போது உடம்புல உள்ள என்ன ப்ரோ எனர்ஜியா உடம்புல உள்ள தொக்சிக்கு நல்லது கெட்டது எல்லாமே இம்பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு காடிக்கு கூட நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சர்வீஸ் போகிறோம், ஓகேவா. வீட்டுக்கு கூட நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளிக்கு சாயம் அடிக்கிறோம், ஓகே. நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரைனேஜ், ஓகே. நம்ம ட்ரைனேஜ் நிறைய அல்லூர்லாம் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது, அது கூட சுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாடிக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லை, சுத்தம் பண்ணுறது இல்லை. என்ன சொல்கிறேங்க கிருஷ்ணா வந்து பிறக்கும் போது சாப்பிட ஆரம்பிச்சிது, கிடச்ச கட்டையில் போகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ வித்தவுட் பிரேக். அதனால தான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பிரேக் இருக்கணும். உள்ளே அவங்களாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஹோபோவெல்லாம் பண்ணி, அவங்களுக்கு 5% பண்ண பிறகு மறுநாள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது சயின்ஸ் ரீதியாக. ஆன்மீக ரீதியாக நம்ம சாப்பாடு குறைக்கும் போது நேரத்தை வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பகவானுடைய உபன்யாசம் கேட்குறது, கிளாஸ் கேட்குறது, சேவையில் ஈடுபடணும். அதனால தான் பாகவதம் வந்து ஏகாதசியில் வந்து கேட்கும்போது அது ஒன்று ரொம்ப சிறந்தது, ஓகே. அதனால் வந்து இந்த உட்பண்ண ஏகாதசி நல்லபடியாக இன்றைக்கி நம்ம வந்து எல்லோரும் விரதங்கள் எடுக்கணும். அதில் நம்ம வந்து பாகவதம் ரொம்ப நல்லது, ஓகே. சரி, கம் டு பாயிண்ட். இன்றைக்கி வந்து 19. போன வாரம் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்? நாரதர் எதை பற்றி பேசினார்? நாரதர் ஞாபகம் இருக்கா? என்ன பற்றி பேசணும் ஞாபகம் இருக்கா? மசோ சினி க்ளோஸனா பிரபு, நீங்கள் பிரபு சொல்லுங்கள், என்ன ஞாபகம் இருக்கு? போனோம் என்ன பேசணும்? பரணி பரிசீலனை முடிஞ்சா பரணி ஸ்கூலில்? இன்னும் அடுத்த வாரம் ஒன்று இருக்கா ப்ரோ? நாளையோட எல்லாம் இந்த வாரத்தோடு எல்லாம் முடியுது, ஓகே. என்ன பேசணும் மாதாஜி? ரொம்ப நாளாச்சு நான் திருப்பி என்ன கேட்டு. போன வாரம் என்ன பேசணும் உஷா மாதாஜி? ஓ வரல. சங்கரி மாதாஜி ஓ போன வாரம் வரல, ஓகே. பகவான் திருப்திப்படுத்தாதது எதுவுமே திருப்திப்படுத்தாது, ஓகே. பகவானை எது திருப்திப்படுத்தலையோ அது எதுவுமே வந்து நம்மளை திருப்திப்படுத்தாது, ஓகே. போனவர் நாரதர் பேசினார், ஓகே. அப்போ உண்மையில் பரமபுருஷர் மென்மையான கலங்கமற்ற பெருமைகளை பரப்பவில்லை. பகவான் உன்னத புகழை திருப்திப்படுத்தாத அந்த தத்துவம் பயனற்றது. எதுவுமே பகவான் திருப்திப்படலையோ அந்த தத்துவம் எல்லாமே வேஸ்டானது. ஸ்னேகா மதி, எனி பாயிண்ட்ஸ் மதி போன வாரம் ஃப்ரம் லாஸ்ட் வீக்? Okay. Why he was upset and distressed because his guru said he never glorified Bhagavan. That's the reason why he feel very distressed. Yes. அதாவது வந்து பகவானை பற்றி ஏன் வந்து வியாசர் வந்து கவலையில் இருக்கிறாருன்னா, அப்போ அதுக்கு வந்து நாரதர் பேசுகிறாரு. என்ன பேசுனா, நீ வந்து பகவானை பற்றி பேசலை, நீ நிறைய விஷயங்கள் பேசிட்ட, பட் டைரெக்டாக பகவானை பற்றி க்ளோரிஃபை பண்ணல. பகவானை பற்றி க்ளோரிஃபை பண்ணாமல், பகவானை வந்து புகழ்ந்து பேசாமல், வேறு எந்தெந்த சப்பை கட்டினாலும் எந்தெந்த விஷயங்கள்லாம் பேசினாலும் அது வந்து உண்மையான தத்துவமாக ஆகாது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து போன வாரம் வந்து இளநீர் உடைச்சிட்டாரு, சரி தேங்காய் உடைச்சிட்டாரு. யார்? நாரதர், ஓகே. இன்றைக்கி வந்து என்னதுன்னா மொழிபெயர்ப்பு அந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து இப்போ அழகாக சொல்கிறாரு இருப்பாங்க, பெரும் முனிவராகிய நீர், ஓகேவா. இப்போ நாரதர் தான் பேசுகிறாரு, ஒன்று ஸ்டீல் நாரதர் தான் பேசுகிறாரு. என்ன வேணா, ஓகே, நீ வந்து பெரிய ஸ்டேஜ், நீங்கள் வந்து பெரிய வந்து முனிவர், ஓகேவா நாரதா, ஓகேவா வியாசதேவா. மத சடங்குகளுடன் ஆரம்பமாகும் 4 கொள்கைகளை மிகவும் விவரமாக விளக்கிய போதிலும் பரமபுருஷராகிய வாசுதேவனும் மகிமைகள் விளக்கவில்லை. எஸ், இதுதான் பாயிண்ட். அதாவது மத சடங்குகளுடன் ஆரம்பமாகும்
4 கொள்கைகள், அதாவது 4 இங்கிலீஷ் என்ன போட்டுக்கோங்க அதே பாட காட்ட அப்படிங்க. செகண்ட் 4 principles beginning with religious performance. 4 பிரின்சிபல் பிகினிங் வித் ரிலிஜன் பெர்ஃபார்மன்ஸ். 4 வகையான என்னது கொள்கைகள், அதை பற்றி நீ பேசியிருக்கிற, ஆனால் பகவானை பற்றி பேசலை. ஃபர்ஸ்ட்டு இந்த 4 வகையான கொள்கைகள்னால் என்னது, அந்த 4 வகையான விஷயங்கள் என்னது, 4 வகையான ரிலிஜன் விஷயங்கள் என்னது. வண்டாங்க யாரும் வராங்க, வந்து எடுத்துக்கிறாங்க, இறக்குறாங்க போல ஏதோ. ஓகே, 4 வகை விஷயங்கள் என்னது, 4 விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் பகவான் பேசணும்னு சொல்கிறாரு. அது என்னதுன்னா தர்மா, அடுத்து யாருக்கு தர்மா, அர்த்தா, தென் 3வது காமா அண்ட் மோக்ஷா. வெரி குட் மாதாஜி. தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா, இந்த 4 விஷயங்கள் வந்து பேசியாச்சு. யார்? வியாசதேவர். ஆனால் அது தவிர்த்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. தர்மா, அர்த்தா, காம, மோக்ஷா இருக்குங்க சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன். தர்மா, அர்த்தா, காம, மோக்ஷா. தர்மானா வந்து என்னதுன்னா, சரி தர்மானா என்னது, தர்மானா என்னது, தர்மம் பண்ணுறது. ஓகே, தர்மம் பண்ணுறது எல்லா பேரும் நான் சொல்கிறேன். வேறு தர்மம்னா என்ன பிரபு மாதாஜி? டூயிங் எ ப்ரிஸ்கிரைப் டியூட்டி. ஓகே, வேறு தர்மம்னா என்ன கிருஷ்ணா? வேதிக்கில் சொல்ல இல்லை, உங்கள் ஐடியா சொல்லுங்கள். இல்லை மோஸ்ட்லி தர்மம்னா என்ன நினைக்கிறாங்க இப்போ நார்மலாக பார்த்து, இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆன்சர் பண்ணல, நார்மலாக தர்மம்னா என்ன நினைக்கிறாங்க ப்ரோ? ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுமா? ஓகே, அது தர்மம் நினைக்கிறாங்க. வேறு நம்ம சங்கரி மாதாஜி, வாட் இஸ் த தர்மம் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஓகே, இங்கே தர்மனா வந்து என்னதுன்னா, அதாவது வந்து நம்ம குல தர்மம், அதாவது வந்து ஃபேமிலி தர்மம், அப்புறம் வந்து அந்த வீமனோட தர்மம், பெண்களோட தர்மம், ஒரு ஆணோட தர்மம், மேனோட தர்மம், அப்புறம் வந்து ஒரு லீடரோட தர்மம். தர்மம்னா இங்கே என்ன அர்த்தம்னா அவங்களுடைய டியூட்டிஸ் சொல்லலாம். ரைட் ஹோல் உரிமைகள். அது உரிமைகள் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, அவங்கவுங்களோட கடமைகள் சொல்லலாம். தர்மங்கள். அப்புறம் வந்து தர்மங்கள் வந்து இன்னொரு சில வகையில் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி, அப்புறம் வந்து அப்புறம் புடவை கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, இதெல்லாம் தர்மங்கள். இதெல்லாம் வந்து தர்மங்கள். ஓகேவா? தர்ம இதை பற்றி வந்து வியாசதேவர் பேசியிருக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. தர்ம அர்த்தானா என்ன அர்த்தம்னா வெல்த், அதாவது வந்து பணம், அசெட்டு, சொத்து, இந்த மாதிரி பண விஷயங்கள், சொத்து விஷயங்கள், அந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து இதை பற்றி வந்து நிறையா பேசியிருக்கிறாரு வியாசதேவர். ஓகே, ஒரு கணவன்னா வந்து எப்படி வந்து அந்த வெல்த்து சேர்க்கணும், ஒரு குடும்பத்தில் எப்படி வந்து சேர்க்கணும், ஒரு சொசைட்டியில் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து பணம் மட்டும் இல்லை, சொத்து, இதெல்லாம் பேசி போயிருக்காரு. தர்ம அர்த்தா. தென் காமனா வந்து என்னதுன்னா ஆசைகள், அப்புறம் வந்து தமிழில் இன்னும் இச்சைகள் சொல்லலாம், இங்கிலீஷில் டிசையர் சொல்லலாம். இது வந்து காமா. ஓகே, தர்ம அர்த்த காம தென் மோக்ஷா. ஓகே, மோட்சத்தை பற்றி சொல்லியிருக்காரு. மோட்சங்கள் வந்து 5 வகையான மோட்சங்கள்லாம் மீன்ஸ் முக்தி. 5 வகையான முக்தி இருக்குது. சாலோக்கிய, சாரூபிய, சாமீப்பிய, சாஷ்டி அண்ட் சாயுஜிய. இந்த 5 வகையான முக்திகள் இருக்குது. ஓகே, சாலோக்கிய அப்புறம் 2வது என்ன சொல்லியிருந்தேன்? சாரூபிய. சாலோக்கியன்னு என்னன்னா பகவானுடைய லோகத்தில், அந்த லோகத்துக்கு நம்ம போகிறது, அது சாலோக்கிய. பகவான் எங்கே லோகத்தில் இருக்கிறாரோ அந்த லோகத்துக்கு போகிறது. அது பிரம்ம ஜோதியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது வந்து பிரம்ம ஜோதி இல்லை, சாலோக்கியனா பகவான் இருக்கிற லோகத்துக்கு நம்ம போய் சேர்றது, அதான் சாலோக்கிய. சாரூபியனா
பகவானுக்கு என்ன மாதிரியான பாடி இருக்கோ, அவர் 4 கை ரூபத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதேமாரி நம்மளுக்கும் ஒரு ரூபம் கிடைக்கிறது. நம்மளுக்கும் 4 கை ரூபத்தில் நம்மளும் விஷ்ணு மாதிரி இருப்போம் வைகுண்டத்தில். அது சாரூப்பிய. இப்போ சாமீப்பிய, தென் சாரோக்கிய, சாரூப்பிய, சாமீப்பிய, Sati. சாஷ்டி, அப்புறம் சாயுஜ்ய. சஷ்டியில் சஷ்டி, சாகுஜிய, சாகுஜிய. அந்த 2 இது சரி ஞாபகம் இருக்குல்ல. கடைசி அந்த சாகுஜிய வந்து என்ன அர்த்தம்னா பிரம்மனோட கலக்கிறது. அதாவது பிரம்மனோட கலக்கிறதுனா ஜோதியோடு கலக்கிறது. நம்ம வைஷ்ணவர்கள் வந்து அந்த கடைசி முக்தி சாகுஜிய முக்தி, சாகுஜிய முக்தியை வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இந்த பிரம்மனோடு கலக்கிறது, ஜோதியோடு கலக்கிறது, இந்த அரு பிரம்மத்தோடு கலக்கிறது, இந்த லைட்டோ எஃப்எல் ஜோன்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணுறது, அது வந்து நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்? 4 வகையான முக்தி நம்ம ஏற்றுக்குவோம். பகவான் லோகத்துக்கு போகிறது, பகவான் மாரி ஒரு ரூபம் கிடைக்குது, பகவானுக்கு நம்ம வந்து அவருக்கு கூட நம்ம வந்து சேவை செய்கிறது, அப்புறம் ஒன்று இந்த 4க்கும் அர்த்தம் இருக்குது. ஓகேவா? இந்த 4 முக்தியை நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் கிடைச்சா சாகுஜிய என்ன முக்தி? என்ன என்ன முக்தி நான் சொன்னேன்? அந்த பேர் சொல்லுங்கள் பரணி. என்ன முக்தி? சாகுஜிய. சாகுஜிய முக்தி வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்னென்னா அது வந்து பகவானோட கலக்கிறது, மிக்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிறது. அந்த மெர்ஜ் ஆகிறது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். வாய் வி நாட் அக்செப்ட் மெர்ஜ் டு பிரம்மன்? எதுக்காக நம்ம வந்து அந்த மெர்ஜ் ஆகிறது, அந்த ஒன்றாக கலக்கிறது சொல்லுவாங்களே, நம்ம இறைவனோட கலக்க வேணும்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்து அந்த பரம்பொருளோட அந்த நம்ம கலக்க வேண்டும். கேள்விப்பட்டீங்களா அது? கேள்விப்பட்டது இல்லையா? சில சொசைட்டியில் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த அந்த ஜோதியோட அரும்பெரும் ஜோதியோடு நம்ம வந்து கலக்க வேண்டும் சொல்லுவாங்க. வாய் நம்ம வந்து நம்ம அந்த மிக்ஸ் ஆகுது, மெர்ஜ் ஆகுறது வந்து நம்ம வந்து நம்ம சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ள நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். வாய்? ஓகே, ஆனால் பத்தலையே வந்துச்சு. அதாவது வந்து நம்ம ஏன் வந்து நம்ம வந்து மெர்ஜ் ஆகுது, நம்ம வந்து சம்பிரதாயத்தில் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம வந்து ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா. எஸ், நம்மளுடைய வேலை என்னது? பகவானுக்கு சேவை செய்கிறது. அப்போ நீங்கள் மெர்ஜ் ஆகிட்டீங்கன்னா, கலந்துட்டிங்கன்னா எப்படி நீங்கள் சேவை செய்வீங்க? சேவை செய்ய முடியாது. அப்போ ஆத்மாவோட தனித்தன்மை, அந்த பர்சனாலிட்டி, அந்த பர்சனோடைய ஆக்டிவிட்டி வந்து அது வந்து அப்படி டம் ஆயிரும், அப்படி வந்து இதாயிரும். அப்போ நம்ம என்ன ஆயிரும்னா, நம்ம ஸ்டீல் கண்டிஷன் சோலாக தான் இருப்போம், நம்ம ஒன்றும் பந்த ஜீவாத்மா தான் இருப்போம். நம்ம பகவானுக்கு சேவை செய்தால் தான் நம்ம லிபரேட் சோலாக ஆக முடியும், நம்ம முக்தி அடைந்த ஆத்மா ஆக முடியும். பகவானுக்கு சேவை செய்வோம், நம்ம மெர்ஜ் ஆகும்போது, கலக்கும் போது நம்ம வந்து இன்னும் பந்த ஜீவாத்மாவாக தான் இருப்போம். அதனால் நம்ம கலக்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம சம்பிரதாயத்தில். ஓகேவா? இதோ வந்து ஒரு வகையான முக்தி. 5 வகையான முக்தியில் 5 இருக்குது, அதில் ஒரு முக்தியை கடைசி முக்தி இது. இந்த முக்தியை நம்ம ஏற்றுக்க மாட்டோம், சாகுஜிய முக்தி. அப்போ தர்மா, அர்த்த, காம, மோக்ஷா. நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம வந்து ஹரிகிருஷ்ணா நம்மள வரும்போது இதுக்குள்ள ஃபிலோசஃபியை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே ஃபிலோசஃபி புரிஞ்சிக்கலன்னா நம்ம பாருங்க மெடிடேஷனில் உட்காரதுக்கு என்ன காரணம்? வாய் ஹரிகிருஷ்ணா சொசைட்டி வந்து மெடிடேஷனை வந்து நம்ம செய்கிறதில்ல. வாய் எதனால் நம்ம மெடிடேஷன் செய்யறதில்ல? எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருங்க, அப்படி செஞ்சாங்கன்னா அது வந்து ராங். மெடிடேஷன் நம்ம சொசைட்டியில் இல்லை. வாய் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது இல்லைங்க. இது யாராச்சும் கேட்டு எவ்வளோ மாற செஞ்சுங்க, எங்கேயாச்சும் கேள்வி கேட்டுருக்கீங்களா? ஓகே, இவ்வளோ கான்செப்ட் இருக்குது, ஒரு எவ்வளோ பகுதிகளுக்கு எவ்வளோ மெத்தட் இருக்குது. ஏன் இந்த மெத்தட் ஏன் உள்ள எடுத்து வரல? ஆச்சாரியர்களும் சரி, புரோபாதரும் சரி, எல்லாரும் உட்காந்து ஹரே கிருஷ்ணா நம்ம பாட்டு ஸ்லோவாக போட்டு ஏன் எல்லாரும் மெடிடேஷன் உட்காரலையா? இனி ஒரு காலங்கள் வந்து அமைதி எதிர்பார்க்க முடியாது. அப்படி இல்லை வருவா. அது ஓகே தான், அது ஓகே, அது ஒரு வகையான சான்ஸ். ஆனால் பட் வாய் நம்ம வந்து மெடிடேஷன் இது பண்ண மாட்டோம். வாய் ஸ்னேகா மாதிரி very difficult, okay, Madhuri, because one serving Bhagwan is much more easier than concentrating on yeah. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொன்னேன் இப்போ நான்? மெடிடேஷன் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வாட்ஸ் த பர்பஸ்? என்ன மெடிடேஷன் பண்ணுறோம்? என்னமோ எல்லாம் நிறைய முத்திரை இருக்கு, எல்லாரும் எடுக்குது, இந்த முத்திரை மட்டும் எடுப்பாங்க.
ஓகேவா? சரி, ஏதோ ஒன்று இதை எடுத்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறது என்ன பர்பஸ்? இறைவனை பார்க்கறதுக்கு. இறைவன்லாம் பார்க்க முடியாது மாதாஜி. இறைவனை நினைச்சு உட்கார்றா. அது ஒளியை மனசுல பார்க்கறது. ஒரு நிலைப்படுத்தணும். மாதாஜி, லட்சுமி மாதாஜி, ஒளியை பார்க்கறது. ஒளி கிடைக்கிறதுக்கு மாதாஜி. Focus, mind focus, ஓகே concentrate. ஓகே, ஃபோக்கஸ்ட். ஓகேவா? மனசு ஒரு நிலைப்படுத்த ஃபோக்கஸ்டு. தென் ஆஃப்டர் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? என்னத்துக்கு ஃபோக்கஸ்? இப்போ கனெக்ட் பண்ணுறது. வாயை கட்டு. எதை கனெக்ட் பண்ணுறது மாதாஜி? God. கிருஷ்ணாலாம் மெடிடேஷனில் போய் கிருஷ்ணாவே கேட்க, அங்கே கிருஷ்ணாலாம் கிடையாதுங்க. Connected to the God. கனெக்ஷன் டு காட். ஓகே, எதுக்காக மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? எதுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா? வாயை கட்டுப்படுத்து. வாய் கட்டுப்படுத்துக்கு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காரியா? சரி, வேறு உண்மையில் எதுக்காக வாய் எதுக்காக மைண்டை காம் பண்ணணும்? வந்து எல்லாத்தையும் இது பண்ண எதுக்காக? அதாவது அல்டிமேட் கோல் வந்து என்னன்னா ஜோதி. ஓகேவா? நமக்கு வந்து 8 வகையான சக்கரம் இருக்குது. 8 7 சக்கரம் நமக்கு 7 சக்கரம் இருக்குது. ஓகே, ஆதி மூலாதாரம், சாதிஷ்டானம், மூலாதாரம், சாதிஷ்டானம், அப்புறம் உணவு வரும், அப்புறம் ஒரு சக்கரம் வரும். ஓகேவா? 7 சக்கரம் இருக்குது. அந்த 7 சக்கராவை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, அந்த சக்கராவை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க, அது வந்து ஒரு வகையான பவர் நமக்குள்ள வந்து இருக்குது. ஓகேவா? அந்த சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாருனாலும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நல்லா எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மெட்டீரியல் போல ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒருத்தவங்கிட்ட பேசுறீங்க, கஷ்டப்பட்டு பேச தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு சக்கரை ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேசும்போது எல்லாத்தையும் எல்லாம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ஏன் சில பேர் வந்து நிறைய பேர் போலி சாமியெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்க வந்து டூப்ளிகேட் சாமியாக இருந்தாலும் அவங்க சக்கராவை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் எல்லாரும் லாஜிக்கை எதிர்பார்க்காம எல்லாரும் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுவாங்க. அப்படியே எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. யூ சி சோ மச் இன்ஜினியர், லாயர், இவ்வளோ படித்தவங்க எல்லாரும் பாருங்கள் சில சொசைட்டியில் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த சொசைட்டி நீங்கள் நல்லா போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட்னு தெரியாது. ஒரு ஜோதியாக இருக்கட்டும், ஒரு பரமாத்மா இருக்கட்டும், இல்லை மெடிடேஷன் இருக்கட்டும், ஆனால் கிடைச்ச அல்டிமேட் கோல்னு கேட்டால் தெரியாது. எல்லாம் அந்த மேஜிக்கில் மயங்கி போய் கிடப்பாங்க. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னா தர்மா, அர்த்தா, காம, மோக்ஷா. இதை பற்றி நிறைய வந்து வேசதேவர் பேசியிருக்கிறாரு. இதை பற்றி தான் நிறைய வேசதேவர் பேசியிருக்காரு. தர்மத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. சேரிட்டி பண்ணு, அந்த கணவன் தர்மம் என்னது, பெண்கள் தர்மம் என்னது, குடும்ப தர்மம் என்னது, எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு. அர்த்தா, அதாவது வந்து எப்படி வந்து ராஜா இருக்கணும், எப்படி வந்து நாடை வந்து வழி நடத்தணும், எப்படி வந்து அர்த்தா பற்றி எப்படி பணம் எப்படிப்பட்டது, சொத்துக்கள் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பற்றி பேசியிருக்காரு. தென் காமா, இச்சைகளை பற்றி, அந்த ஆண் பெண் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் வந்து நம்மளோட ஆசைகளை பற்றி பேசியிருக்கிறாரு. தென் மோட்சத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பேசி கடைசியா வந்து அவர் வந்து பகவான் பற்றி பேசாமல் விட்டுறாரு. அதனால தான் வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது மகாஜன ஏன கதாஸ்வா பந்தஹா, அதாவது என்னென்னா மகாஜனோட பேச்சுகளை நம்ம கேட்கணும். மகாஜன என்ன அர்த்தம்? நம்ம வந்து என்றைக்குமே வந்து மகாஜனங்களுடைய பேச்சை கேட்கணும். மகாஜனா யார்? மகாஜன வந்து என்னன்னா பகவானுடைய டியர் டிவோட்டி. மொத்தம் 12 பேர் இருக்கிறாங்க மகாஜனம். 12 பேர் இருக்காங்க. எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு இல்லை, பட் எனக்கு இருக்கிறது சொல்கிறேன். பிரகலாத மகாராஜா, கபிலதேவர், அப்புறம் வந்து நாரதர், பிரம்மதேவர், சிவபெருமான், அப்புறம் வந்து சுகதேவ கோஸ்வாமி, அப்புறம் வந்து இன்னும் இருக்கிறாங்க சரி ஞாபகம் இல்லை, யம தர்மராஜா, அப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. 3 4 5 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 12 பேர் இருக்கிறாங்க. நான் ஸ்லோகம் இருந்துச்சு, நான் கோட் பண்ணுறேன் இப்போ நான். ஓகே, அந்த மொத்தம் 12 பேர் வந்து பீஷ்மதேவர், இவங்கெல்லாம் வந்து மகாஜன் சொல்லுவாங்க. என்றைக்கு மகாஜன்களுடைய பேச்சுகளை நம்ம வந்து பின்பற்றுமே ஆனால் அதுதான் வந்து அல்டிமேட் கோல். ஏன்னா மகாஜனை என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மகாஜனையே காசே சத்தியமணி, அதாவது அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமான வார்த்தைகள். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரகலாத மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, தர்மா, அர்த்தா, காமா, இந்த 4 ஃபாலோ பண்ணும்போது நம்ம பார்க்கறதுக்கு பெரிய நம்ம வந்து ரிச்சுவலான பர்சனாக தெரியலாம், நம்ம பெரிய மத சடங்கை ஃபாலோ பண்ணலான்னு தெரியலாம். ஆனால் நீங்கள் பகவானை அடைய முடியாது. நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, மோட்சத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. நான் திருப்பி எங்கேயே சொன்னேன்னு நினைக்கிறேன்,
நான் ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்கும்போது நம்ம பகவான் கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்டேன். அப்போ அந்த சென்டரில் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மோட்சத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மோட்சத்தை நம்ம பகவான் கேட்கணுன்னு. கடவுள்கிட்ட நீங்கள் பகவான் வந்து பகவான் என்ன கேட்பீங்க? முக்தி கேட்கணும். முக்தி கேட்கணும் பிரபுன்னு சொன்னாங்க. இஸ் இட் ரைட் லட்சுமி மாதாஜி? எப்படி இருக்காங்க மாதாஜி? முக்தி நம்ம கேட்க வேண்டியது, நம்ம பக்தி வந்து சரியா அந்த சர்வீஸ் பண்ணுறோமா, கிருஷ்ணாக்கு அந்த நல்ல நம்ம அறிஞ்சிட்டோமா, பிரேமா இந்த நல்ல நினைப்பா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிருஷ்ணா கொண்டு போயிடுவோம். ஓகே சங்கரி மாதாஜி, சப்போஸ் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு முன்னுக்கு வந்து பியர் ஆகிறாரு, வராரு, நீங்கள் என்ன கேட்பீங்க மாதாஜி? முக்தி சொல்லுங்க மாதாஜி, உங்கள் மனசு என்ன சொல்லுங்க. ஞானம் கேட்பீங்க. ஞானத்துக்கிட்ட என்ன பண்ண போறீங்க மாதாஜி? அவர் ஆல்ரெடி வந்துட்டார், அவர் தான். இனி ஞானத்தை கேட்டு அதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி மாதாஜி, சங்கரி மாதாஜி என்ன கேட்பீங்க மாதாஜி? தெரியலையா? அல்லாமா ஸ்தன்னா சரி மாதாஜி. ஹாப்பி. ஓகே, அதாவது முக்தி வந்து ஆக்சுவலி முக்தி வந்து நம்ம சம்பிரதாயத்தில் வந்து நம்ம கேட்கக்கூடாது. முக்தி தேவை இல்லாதது. முக்தி வந்து டசன்ட் மேட்டர், அது வந்து ஒன்றுமே இல்லை. முக்தி வந்து வெளியில் தான் போய் கேட்பாங்க, முக்தி கொடுன்னு. நம்மளுக்கு தேவையே இல்லை. முக்தி முகுந்த அஞ்சலி. முக்தி வந்து முகுந்தன் மீன்ஸ் கிருஷ்ணா. முகுந்தா மீன்ஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய பக்தர்கிட்ட முக்தி தேடிக்கிட்டு வரும். நம்ம முக்தி தேடி போக தேவையில்ல. முக்தி யார் தேடி போவாங்க? யார் வந்து கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ண பக்தர் இல்லையோ, விஷ்ணு பக்தர் இல்லையோ, அவங்க முக்தி தேடி போகணும். நீ ஒழுங்கான வழிபாட்டில், நீங்கள் ஒழுங்கான சம்பிரதாயத்தில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் முக்தி தேடி போக தேவையில்லை. தட்ஸ் வாய் ப்ரீச்சிங் பண்ணுறது சும்மா சாதாரண இல்லை. இங்கே நீங்கள் ராங்காக சொல்லி கொடுத்தோன்னா இங்கே ராங்காகவே எல்லாம் போகும். நாங்கள் சரியாக சொல்லி கொடுத்தா சரியாக போகும். அதனால தான் எஸ்ஐடிஸை ஃபாலோ பண்ணணும். முக்தி தேவையில்லை. முக்தி நம்மளுக்கு தேவையில்லை. முக்தி தேடிட்டு போகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 விஷயம் இருக்கிற தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. இதை வந்து 4 புருஷார்த்தம் சொல்லுவாங்க. இது சமஸ்கிருத 4 புருஷார்த்தா. 4 மீன்ஸ் 4, 4 புருஷார்த்தா. இந்த 4 புருஷார்த்தா. புருஷார்த்தானா புருஷா மீன்ஸ் டாப் மோஸ்ட், பெரியவங்கன்னு அர்த்தம். அர்த்தா மீன்ஸ் சொத்து. இந்த 4 சொத்துக்கள், இது இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 சொத்துக்கள் மாதிரி. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, 4 புருஷார்த்தா. ஆனால் நம்ம இந்த 4த்துக்கும் பின்னாடி போகக்கூடாது. ஆஸ் எ டிவோட்டி நம்ம கிருஷ்ண வழி போகிற இந்த 4 பின்னாடி போகக்கூடாது. நோ தர்மா, நோ அர்த்தா, நோ காமா அண்ட் நோ முக்தி. இந்த 4த்தையும் ரிஜெக்ட் பண்ணணும். இந்த 4ம் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்? 5th புருஷார்த்தா, 5வது புருஷார்த்தாக்கு போகணும். அதுதான் வந்து என்னதுன்னா கிருஷ்ண பிரேமதனா. 5வது வந்து என்னது? கிருஷ்ணா பிரேமதனா. கிருஷ்ணானா பகவான், பிரேமானா அன்பு, தனானா என்ன அர்த்தம்? தனலட்சுமி. தனானா என்ன அர்த்தம்? தனம் வேண்டும், கல்வி வேண்டும் கேட்குறோம்ல. தனானா என்னது? செல்வம், வெல்த். கிருஷ்ண பிரேமதனா, அதுதான் நம்மளுக்கு வேணும். கர்மா, தர்மா, அர்த்த, காம, மோக்ஷா இதெல்லாம் வேணாம். அதான் பகவான் பகவத் சொல்றாரு, சர்வ தர்மா தூக்கி போடியா, எல்லா தர்மத்தையும் நீ வச்சுக்கிட்டு ஒன்று போட்டு குழம்பிட்டு கிடக்குற. நீயும் பகவான் அடைய மாட்டேன், சுற்றி உள்ளவங்களும் பகவான் அடைய விட மாட்டேன். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற? எல்லாத்தையும் போட்டு குழப்பி. இதுதான் வந்து வேஷத்தை எழுதுறதுக்கே வந்து குழப்பமாக இருக்காரு. அவர் படித்து ஃபாலோ பண்ணுற நம்மள எப்படி வந்து கரெக்டாக இருக்க முடியும்? தர்மா, அர்த்தா, நோ அர்த்தா எவ்வளோக்கு வேணுமோ அவளை வச்சுக்க வேண்டியதான், முடிஞ்சு. மிச்ச வாழ்க்கையை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஓகே, அர்த்தான வெறும் வந்து பணம் மட்டும் கிடையாது. நம்மளோட எல்லா வகையான, அது வந்து நிலமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளவுதான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கு மீறி நம்ம வந்து அதிகமாக நம்ம அது பின்னாடி அர்த்தா பின்னாடி ஓடும் போது நம்ம வந்து வாழ்க்கையோடைய இருக்கக்கூடிய மிச்ச காலகட்டத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம அதுக்கு வரல. இங்கே சம்பாரித்து ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம வரல. சம்பாதிக்க வேணான்னு சொல்ல வரல. ஆனால் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. பணம் சம்பாதிக்க மட்டும் வாழ்க்கைன்னு போகும்போது கடைசியாக வந்து நம்ம வந்து 0 ஆயிரும். தென் காமா,
ஸோ மச் என்ஜாய்மெண்ட். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, ஸோ மச் என்ஜாய்மெண்ட். அப்புறம் அடுத்து முக்தி தேவையில்லை. இந்த நாளையும் எப்போ ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறானோ அப்போ தான் அவனுக்கு 5th புருஷார்த்தா, 5வது புருஷார்த்தா கிடைக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து யோகிகளாக இருக்கிறாங்களோ, யோகாலாம் பண்ணுறாங்களோ, அவங்க வந்து தர்மா அதை கடந்துட்டாங்க. தர்மா அப்புறம் அர்த்தா அவங்க எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. கரெக்டாக இல்லையா? எல்லாத்தையும் திறந்துட்டாங்களா இல்லையா? எல்லாத்தையும் வந்து ரெனோஸ் பண்ணிட்டாங்க. தர்மா, அர்த்தா, காமத்தையும் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அடுத்து 5வதுல வந்து முக்தியில் வரும்போது கிருஷ்ணர் அங்கே என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அந்த தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் தவறாக சொல்ல உதாரணம் இது ஒரு குருமாரை சொன்னது அதை சொல்கிறேன். இப்போ ஒரு வீடை வந்து ஜாகா பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு, இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெளியே வந்து ஒரு டாக் வளர்க்குறோம், ஒரு நாய் வளர்க்குறோம் வச்சுக்கங்களேன். ஓகே, ஒரு பப்பி வச்சுக்கோங்க. நாயின்னு சொன்னேன், என்ன அப்புறம் நாயின்னு சொல்கிறீங்கன்னு. ஒரு பப்பி, அந்த பப்பி வந்து வெளியில் இருக்கு. ஒரு திருடா வந்து உள்ள திருட வரணும். திருட வந்துட்டான். ஓகேவா? ஒரு திருட வந்து உள்ள வந்து திருட வரணும். அவன் என்ன பண்ணுவான், அந்த நாயை வந்து அந்த பப்பியை வந்து என்ன பண்ணுவான், அந்த பப்பியை வந்து அழகாக என்ன சொல்கிறது, இது பண்ணி அவங்க வசியம் பண்ணணும், அவங்கக்கிட்ட இதாகிக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். அவன் என்ன பண்ண, பிஸ்கெட் தூக்கி போடுவான். என்ன பண்ணுவான், பிஸ்கெட் போடுவான். பிஸ்கெட் தூக்கி போட்டோன்னா அந்த நாய் அந்த பப்பி என்ன பண்ணும், கேட்ச் பண்ணிக்கும். அவன் பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பித்தோன்னே அந்த பப்பி அதோட வேலையை செய்யுமா செய்யாதா? செய்யாது. செய்யுமா மாதாஜி? மாதாஜி அது பாட்டுன்னு பிஸ்கெட் சாப்பிட்டு போதே நீ போப்பான்னு உள்ளே விட்டுரும் மாதாஜி. அப்போ அது உள்ளே விட்டுரும். அப்போ அவன் உள்ளெல்லாம் திருடிட்டு போயிடுவான். அப்போ அது என்ன பண்ணுச்சு, அந்த பிஸ்கெட் ஆசைப்பட்டோன்னே அது வேலையை மறந்துடுச்சு. அதே மாதிரி தான் மெடிடேஷன் யோகிகள் அவங்க நல்லா பண்ணிட்டே இருப்பாங்க. தர்மத்தை விட்டுருவாங்க, காமத்தை விட்டுருவாங்க, மோட்சத்தை தர்ம அர்த்தா விட்டுருவாங்க, காமத்தை விட்டுருவாங்க. கடைசி அந்த முக்தி வரும்போது அந்த முக்தி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அதுக்கு பதிலாக பகவான் வந்து சித்தி கொடுப்பாரு. சித்தி மீன்ஸ் மிஸ்டிக் பவர் கொடுப்பாரு. அந்த பவர் கொடுப்பாரு. அந்த பவர் தான் வந்து பிஸ்கெட் மாரி. எப்படி திருட வந்து டாக்குக்கு பிஸ்கெட் போடும்போது அந்த பிஸ்கெட்டை கேட்ச் பண்ணிவிட்டு செய்ய வந்த வேலையை விட்டுருச்சோ, அதே போல் அந்த அந்த மெடிடேஷன் பண்ண சித்திக்கு வரும். அகிமா சித்திகள் 8 வகை சித்திகள் இருக்குது. அகிமா, லகிமா அப்படி நிறைய இருக்குது. அதுமாதிரி சித்திகள் கொடுப்பார், பவர் கொடுப்பாரு. யார் வந்து அந்த பவரை பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு முக்திக்கு மேலே அப்பாற்பட்டு பிரேமத்தனத்துக்கு போக முடியாது. அவங்க அந்த சித்தியிலே மாட்டிக்குவாங்க. சித்தியில் மாட்டிக்கணும் என்ன பண்ணிடுவாங்க, சித்தியில் மாட்டிக்கணும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அந்த சித்தியை பயன்படுத்த யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப ரொம்ப ஆழமான பாயிண்ட். அவங்க அந்த சித்தியை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. சித்தி மீன்ஸ் பவர். அப்போ சித்தியை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து சாமியாராக ஆயிடுவாங்க. ஏன் சாமியார் சாதாரணமாக அந்த டூப்ளிகேட் சாமியார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. பவர் இல்லாமல் யாரையும் இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான மக்களை வந்து முட்டாளாக்க முடியுமா? பவர் இருக்குது. அகிமா, லகிமா, அப்புறம் இன்னும் 8 வகை பவர் இருக்குது. அது என்னன்னா சின்னதாக முடியும். இப்போ உதாரணம் வச்சுங்களேன், இப்போ சாய போடுற ஓட்டர் இருக்குல்ல, சாய போடுற அந்த 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 கேப்புக்குள்ளே உள்ளே பூந்து வர முடியும். அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே வந்து இப்படி ஆக முடியும், ரொம்ப ரொம்ப இப்படி ஆக முடியும், சப்பி ஆக முடியும். அதுமாதிரி ஆக முடியும். கூடு விட்டு கூடு பாய முடியும். அப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய பவர் இருக்குது. இந்த மாதிரி பவர் கிடைக்கும். பவர் கிடைக்காதான் கிடையாது, பவர் கிடைக்கும். இந்த பவர் என்னதுன்னா பிஸ்கெட் மாதிரி. கிருஷ்ணா இந்த பவர்லாம் தூக்கி போடுவார், பிடிச்சிக்கிறியா? யார் இந்த பவர்லாம் வேணாம், எனக்கு பவர் வேணாம், எனக்கு முக்தி வேணாம், கிருஷ்ணா எனக்கு நீ தான் வேணும்னா தென் அப்போ தான் அவங்க 5வது புருஷார்த்தா கிருஷ்ண பிரேமா தனா. என்னது? கிருஷ்ண பிரேமா தனா. தட்ஸ் வை வைஷ்ணவா நம்ம ஃபிலோசஃபி வெரி டீப் ஃபிலோசஃபி. என்ன பிரபு அவங்களாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்னென்னமோலாம் மேஜிக் பண்ணுறாங்க, என்னென்னோ வர வைக்கிறாங்க. இங்கே ஹரிகிருஷ்ணா ஒன்றுமே காரணம்னா ஹரிகிருஷ்ணா நோ மேஜிக். இங்கே சித்தி கிடையாது. நம்ம சித்திக்காக கிருஷ்ண பிரேமா தானா. கிருஷ்ணரோட அந்த பிரேமத்தை அன்பை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம இந்த உடலை விட்ட பிறகு நம்ம நேராக பூர் பூஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், அப்புறம் பிரம்மஜோதி, கைலாசம் தாண்டி பிரம்மஜோதி, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிரஜா நதி, அதை கடந்து வைகுண்ட லோகம்லாம் முடிஞ்சு துவாரகா, மதுரா, ஏன்னா அதுக்கப்புறம் கோலோகத்துக்குள்ள போயிடலாம். அதுதான் கிருஷ்ண பிரேம நம்மளை அங்கே கூட்டு போயிடும். ஆனால் நீங்கள் சித்தியை பிடிச்சிக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து மோட்சத்தை பிடிச்சிக்கிட்டீங்க, இந்த மோட்சம் வேணும்னு வண்டி பாதி மோட்சம் தான் வேணும், அதை இங்கே இறங்கிக்கோ, சித்தி தான் வேணும், இங்கே இது மட்டும் தான் போவீங்க.
சித்தி உள்ளவங்க கிடைச்ச அவங்க எங்கே போவாங்கன்னா பிரம்மஜோதி போவாங்க. பிரம்மஜோதியில் அங்கே பகவானோட ஜோதி இருக்குல்ல, அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திருப்பியும் அவங்க பூமிக்கு திருப்பி வருவாங்க. சித்தி இருக்கிறவங்களுக்கு அது வரைக்கும் தான் அவங்க பவர் இருக்கும். மதஜி நான் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணல. நான் ஃபிலோசபிக்கல் இது மட்டும் தான் பேசுகிறேன். நீங்கள் அது நான் அதெல்லாம் கம்பேர் பண்ணல. நான் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நான் விளக்கி பேசுகிறேன். அது நீங்கள் உங்கள் மனசுக்கு பொறுத்து நீங்கள் அது படிக்க அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. அப்போ பகவத்கீதையில் நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்கள். பகவத்கீதை 2வது அத்தியாயம். நான் ஜாயத்தே மிருத்யே வா கதாச்சின் நாயம் புத்வா பவித்த வானபூயா அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ நா ஹன்யதே ஹன்யமானே சரீரே. சாப்டர் 2 ஸ்லோகா 20 2.20 பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடி நான் ஹன்யமான சரீரம்னா இந்த பாடி அழியக்கூடியது, ஆனால் சோல் ஆத்மா அழியிறது கிடையாது. அப்போ இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷா இந்த 4ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்காது. நம்ம ஆத்மாவுக்கு நம்மளுக்கு முக்தி என்னது பகவான் லோகத்துக்கு அனுப்பக்கூடாது. ஒன்லி கிருஷ்ண பிரேம தானம் மட்டும் தான் அனுப்பிவிடும். தட்ஸ் வாய் நம்ம சொசைட்டியில் நல்லா கவனிச்சிக்கணும். நம்ம விஷயம் தெரியாமல் ஹரே கிருஷ்ணாவில் ஜாயின் பண்ணி பிறகு நம்ம தெரியாமல் அப்படியே அதில் ட்ராவல் பண்ணி அப்படியே வருஷத்தை கடந்து பிறகு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஏன் விட்டுட்டு போகிறோன்னா நம்மளுக்கு நாலேஜ் இதுக்கு பத்தலை நம்மளுக்கு. அதனால தான் சத்சங்கம் சாசங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண பக்தி என்பது அது சாதாரண ஒரு மேஜிக்கோ சாதாரண ஒரு புக்கில் படிக்கிறதோ கிடையாது. கிருஷ்ண பக்தி அல்டிமேட் கோல். அதான் கடைச்சி பக்தி நைப்புண்ணியா சொல்லுவாங்க. பக்தி நைப்புண்ணியன்னா இந்த ஆத்மாவோட கடைச்சி ஜேர்னி. அதாவது நம்ம பல பிரிவுகளை நம்ம என்னென்னமோலாம் பண்ணியிருப்போம். நம்ம தேவராக இருந்திருப்போம், அசுராக இருந்திருப்போம், பேயாக இருந்திருப்போம், பூதமாக இருந்திருப்போம், மனிதராக இருந்திருப்போம், எல்லாமே இருந்திருப்போம். ஆனால் என்னென்னமோ பாதைகள் என்னென்னமோ வழிபாடெல்லாம் என்னென்னமோலாம் பண்ணியிருப்போம். த லாஸ்ட் லிமிட் ஆஃப் பக்தி என்னதுன்னா பக்தி நைப்புண்ணியம். கிருஷ்ண பக்தி தான் அந்த லாஸ்ட் லிமிட். அதான் கடைச்சி. இப்போ நம்ம எல்லாம் தான் அந்த கடைசி ட்ராக்ல வந்துட்டோம். இதோட நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பகவான் லோகத்துக்கு போகிறது தான். ஆனால் இது யாருக்கும் புரியுது கிடையாது. அதனால தான் கிருஷ்ண பக்தி வித்தவுட் ஃபிலோசஃபி, வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், வித்தவுட் நாலேஜ், ஞானம் இல்லாமல் நம்ம அணுக முடியும். கிருஷ்ண பக்தியில் நம்ம மாயாவோட பரீட்சையில் பாதியில் ஃபெயில் ஆகிடும். மனுஷன் நல்லா இருக்கிறாங்க, நாளைக்கு புதுசாக வராங்க, நல்லா சமைக்கிறாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் டெம்பிளுக்குள்ளே. போயா வர மாட்டேங்குது போ அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சப்போஸ். அப்போ கிருஷ்ண பக்தி என்னென்னா வித்தவுட் நாலேஜ் இல்லாதப்ப நம்ம சர்வை பண்ண முடியாது இதுக்குள்ளே. ஓகே. அப்போ அதே போல் தான் நம்ம இந்த பாடி இந்த இல்லை, நம்ம ஆத்மா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் எங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா எந்த கட்டத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம கிருஷ்ண பிரேம தன அந்த ட்ராக்குள்ள 5வது புருஷார்த்தாக்கு நம்ம வரும்போது தான் நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு உணர்வோம். நீங்கள் தர்ம அர்த்த காமா மோட்சத்தில் இந்த 4 ட்ராக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் இந்த உடம்பு, நான் புண்ணியம் சேர்க்கணும், நான் பாவத்தை குறைக்கணும், நான் என்னோட வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கு நான் புண்ணியம் சேர்க்கணும், என் பிள்ளைங்களுக்கு புண்ணியம் சேர்க்கணும், ஐயோ என் முன்னோர்கள் பாவம் செஞ்சுட்டாங்க அவங்க பாவத்தை போக்கணும், இப்படியே தான் உருண்டுவோம். நீங்கள் முன்னோர்களையோ பிள்ளைங்களோ இதெல்லாம் நீங்கள் எதின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இப்போ என் பிள்ளை, என் தாத்தா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்குது? எதின் அடிப்படையில் கனெக்ட், பேஸ் ஆன் வாட்? நம்மளுக்கு எதின் அடிப்படையில் நமக்கு கனெக்ஷன் கிடைக்குது? இந்த பாடி இருக்கிறதால தான் உங்களுக்கு கனெக்ஷனு. இது எப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது பிரபு, இவங்க 30 வருஷமும் செத்து போயிட்டாங்க. ஏன் 30 வருஷம் செத்து போனவங்களுக்கு எதுக்கு மாத்தாச்சும் ஒன்றும் செய்றீங்க? நான் கேட்டிருக்கேன். செத்தே 30 வருஷம், அவங்க 1 2 பேருமே 3 பேருமே போயிருப்பாங்க. அவங்க போய் வெளியே போகிறாங்க பாருங்க, அங்கே கூட சொல்லுங்க. 30 வருஷம் 40 வருஷம் நான் பார்த்துருக்கேன். நான் 40 வருஷமா அவங்க 2 ஜெனரேஷன் மாறி போயிருப்பாங்க. அவங்களுக்கு புது ஃபேமிலி அது முடிஞ்சு இன்னொரு புது ஃபேமிலி முடிஞ்சு போயிருக்கோம். இந்த தர்ம அர்த்த காம மோட்சத்தை ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனை இதுதான். எல்லாமே பாடியில் கனெக்ஷன் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ரோசஸும் ஓடும். பட் கிருஷ்ண பிரேம 5வது பாடி கிடையாது. நான் ஹன்னியமாசி ஆத்மா அழியுது. ஆத்மா மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான். அதுக்குன்னு சுயநலம் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் தனி ஆத்மா.
உங்களுடைய பயணம், உங்களுடைய ஜேர்னிக்கு, உங்களுடைய பயணத்துக்கு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் நீங்கள் பகவான் கிட்ட போக முடியும். ஆனால் என்ன ஒன்று இருக்குன்னா, நீங்கள் ஒருவேளை கிருஷ்ண லோகத்துக்கு போயிட்டீங்கன்னா, பகவான் லோகத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னா, உங்களையே அந்த பாடியில் பெற்று எடுத்த, உங்களே அந்த பாடிக்கு வர வச்ச உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து வேறு எங்கேயாச்சும் மாட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, வேறு ஏதாச்சும் பிறவியில் எனி பர்த், அவங்க நரகத்துலேயோ இல்லை சொர்க்கத்துலேயோ இல்லை நாகலோகத்துலேயோ இல்லை பேய் லோகத்துலேயோ பூத லோகத்துலேயோ இல்லை தண்ணிலேயோ எங்கேயாச்சும் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சக்கோ போட்டு இழுத்துருவாங்க. ஓகே, யோர் சைல்டு ஆல்ரெடி அவங்க ஜேர்னி டன் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க போயிட்டாங்க. ஓகே, அவங்கள பெற்றெடுத்த தாய் தந்தையர் நீங்கள், உங்களுக்கு செகண்ட் சார்ஜ். அவங்க எந்த அவங்க மேபி அவங்க செஞ்ச பாவத்துக்கு பல கோடி வருஷமாக நரகத்தை கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எஸ் அ புத்திரன், அதாவது வந்து பிள்ளைங்க வந்து நம்ம பகவான் போயிட்டுனா அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் நினச்சிங்களா, நீங்கள் கிருஷ்ணா பக்தியில் முன்னேறி நீங்கள் பகவான் லோகத்துக்கு போங்க. அதுதான் அல்டிமேட் நன்மை. நம்ம வந்து இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது அங்கே ஒரு இதில் இப்படி சொல்கிறாங்க, அங்கே இங்கே ஒரு இடத்துல இப்படி சொல்கிறாங்க, இந்தமாரி செய்யறதுனால அது நன்மையும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே ஒரிஜினலாக நீங்கள் உங்கள் பெற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கிருஷ்ண லோகத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. உங்கள் பரம்பரையில் வந்து ஒரு ஆள் கிருஷ்ண லோகத்துக்கு போயிட்டாங்க, அந்த பரம்பரைக்கு வந்து யாரெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து பாக்கியம் இருக்குது. தட்ஸ் வை கிருஷ்ண பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி முக்கியமானது. அதனால தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி அந்தமாரி அந்த ஜேர்னியை பிடிக்கணும்னா நம்ம தர்ம அர்த்த காம தேவையில்லை, நம்ம கிருஷ்ண பிரேம தனா. அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிருஷ்ண பிரேம தன பிரபு அவங்களுக்கு இங்கே உட்காந்து பிரபு அவங்க படிவாங்க. இங்கே உட்காருங்க, வந்தது இங்கே உட்காருங்க 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 உட்காருங்க, நவரக்கூடாது, அங்கே உட்காருங்க. ஓகே, அப்போ அந்த ஒன்றுனே இந்த தர்ம அர்த்த காமோஷம் இருக்க வரைக்கும் நம்ம வந்து பாடிலி ப்ளஷருக்கு தான் போகும், உடம்பு சம்மந்தமான இன்பத்துக்கு தான் போகும். உடம்பு சம்மந்தம் இன்பம்னா உடம்புக்கு நம்ம மனசுக்கு தேவையான இன்பம், என் மனசுக்கு சம்மந்தமான, என் உடம்புக்கு சம்மந்தமான, என்னுடைய உறவினர்கள், என்னோட ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான இன்பங்கள், இந்த மாதிரியே தான் நம்ம போயிட்டு இருப்போம் எப்போ தர்ம அர்த்த காம மோஷத்தை ஃபாலோ பண்ணும்போது. ஆனால் எப்போ கிருஷ்ண பிரேமதனத்தை ஃபாலோ பண்ணுறோமோ, 5வது புருஷார்த்தா கிருஷ்ண பிரேமதனா எப்போ அதுக்குள்ளே வருமோ, நம்ம ஆத்மாவோடைய இன்பத்துக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா, நம்ம இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஓகே, நம்ம இங்கே யாரும் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம ஏதோ நம்ம வந்து ஒரு பிறவியை எடுத்துட்டோம், இதில் வந்து ஃபேமிலி இருக்குது, இந்த ஜேர்னி இருக்குது. இது நம்மளுக்கு வந்து புது ட்ராமா கிடையாது, இது நம்மளுக்கு பல வகையான பழைய ட்ராமா நம்மளுக்கு இது. ஓகேவா, ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவன், ஒரு மனைவி எதிர்ப்பாங்க. அந்தமாரி செட்டு நம்ம பல செட்டு கடந்துட்டோம். எத்தனையோ பேருக்கு நம்ம அழுதாச்சு, எத்தனையோ ஐயோ கணவன் போயிட்டீங்களே, எங்கள் அம்மா போயிட்டீங்க, அப்பா போயிடுச்சு, எல்லாம் ட்ராமாவும் பண்ணியாச்சு. பல கோடி பிறவியில் கிருஷ்ணர் பார்த்துருக்க, எப்பப்பா அந்த ட்ராமா நிறுத்துவனு. ஓகேவா, அப்போ இதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகுனா, இந்த தர்மா அர்த்தா காம மோஷம் இதெல்லாம் தூக்கி போட்டு எப்போ கிருஷ்ண பிரேமதனத்தை எடுக்கிறோமோ, எப்போ அந்த வழியை ஃபாலோ பண்ணுறோமோ, அந்த வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய பாதை தான் கிருஷ்ண பக்தி. நம்ம கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த 4த்தையும் தாண்டி நம்ம 5வது என்னது கிருஷ்ண பிரேம தனா. கிருஷ்ணருடைய அன்புக்கு, அந்த கிருஷ்ணரோட அன்பு, கிருஷ்ணர் பிரேமைக்குள்ளே அந்த ட்ராக் உள்ள புந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி ட்ராக்கு தர்மத்தையோ இல்லை அர்த்தத்தையோ, தர்ம அர்த்தா காம மோஷம் இதுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை இல்லை. இந்த கிருஷ்ண பக்தி பாதை வந்து கிருஷ்ண பிரேமதனா, கிருஷ்ண பிரேமைக்குள்ளே கொண்டு போகிற பாதை. அதாவது நம்ம மொத்த வாழ்க்கையோட இவ்வளோ நாள் எடுத்த பிரிவியோட எல்லாத்தையும் முடித்து மூட்டை கட்டி இந்த பிரிவோட கடைச்சா நம்ம கிளம்பி போகிறது. ஒரு இடத்துல நான் வந்து கிளாஸ் கொடுக்கும்போது அங்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரபு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பிரபு நம்ம வந்து இந்த பிரிவிலே போயிட முடியுமா என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஆன்சர்லாம் கொடுத்துட்ட பிறகு ஐ நாட் அக்செப்ட் யோர் ஆன்சர்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட சொன்னார். ஐ நாட் அக்செப்ட் யோர் ஆன்சர், நான் வந்து உங்களுடைய பதிலை வந்து நான் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னார். அப்போ என்கிட்ட கேட்டார், இது வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை, எஸ் அ கிளாஸில் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எத்தனையோ பிரிவில் பாவம் பண்ணிட்டோம், எத்தனையோ பிரிவில் வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம், ஒரே பிரிவில் போகணும், அது எப்படி போவோம், இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னார். இது பொதுமக்கள் இல்லை, டிவோட்டி, புது டிவோட்டி இல்லை, பழைய டிவோட்டி.
ஓகே, இது போக முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒன்று கேட்டேன். புரோபாதர் வந்து எல்லா லெக்சரும் கேட்டிருப்பீங்க. புரோபாதரோட ஆடியோ அந்த 1 நிமிஷம் 1 மினிட் வீடியோலாம் நம்ம நிறைய அனுப்பிலாம் கேட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் கேட்டிருப்பீங்க. அதில் புரோபாதர் எப்போவுமே எடுத்தாலும் பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட், பேக் டு ஹோம், சர்வதரமாக பரிச்சை மாவசரம் இப்போ கடைசி எப்பயும் முடியும் போது பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட். நீ வந்து திருப்பி வந்து பகவான் லோகத்துக்கு போகணும். யூ பேக் டு ஹோம், பேக் டு காட் ஹெட், நெக்ஸ்ட் ஜேர்னி, அடுத்த பிரிவில் போகும் அப்படி சொல்லிக்காரா? ஏதாச்சும் வீடியோ சொல்லிக்காரா? இல்லை புரோபாதரும் வந்து எங்கேயாச்சும் எழுதும் போது எங்கேயாச்சும் நீங்கள் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, ஆனால் நீங்கள் அடுத்த பிரிவில் போய் சேருவீங்க? எங்கேயுமே போகிறதில்ல. இந்த பிறவி திஸ் லைஃப் இந்த பிறவியை யூஸ் பண்ணணும். இந்த பிரிவியை வந்து ஒழுங்காக நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணி பகவான் அடையிறதுக்காக தான் இந்த ஜேர்னி, இந்த ப்ராசஸ்ஸு, இந்த கிருஷ்ண பக்தி. நெக்ஸ்ட் ஜேர்னியை பற்றி யாரும் இங்கே வந்து இது பண்ணலை. நெக்ஸ்ட் ஜேர்னி வந்து நம்மளுக்கு பகவான் லோகத்தில் இருக்கிறதுக்கு. இப்போ மிருகாரி வந்து அவர் வந்து ஒரு பாவம் பண்ணவர். அவர் நாரதரை பார்க்குறாரு. நாரதரை பார்த்தோன்னா மிருகாரி வந்து பக்தனாக மாறினார். அது எந்த பிரிவில்? அதே பிரிவில் ரத்னாகர் மிகப்பெரிய வந்து கொலை பண்ணுறவர். அவர் வந்து ராமான்னு சொல்லி வார்த்தையே வராது. நாரதோட கருணை கிடைச்சோன்னே, நாரதர் வந்து அவருக்கு கருணை கொடுத்தோன்னே பிறகு மெடிடேஷன் பண்ணி அந்த ரத்னாகர் வால்மீகியாக மாறுறாரு. வால்மீகி ராமாயணத்தை எழுதுறாரு. அது எந்த பிரிவில்? இந்த பிரிவில். அப்புறம் இந்த இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய உதாரணம் சாஸ்திரத்தில் வந்து அயல் நாடு, அதாவது வந்து ஃபாரினை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா கண்ட்ரி சொல்லுவாங்க, சண்டால கண்ட்ரி, இது வெரி வெரி டிகிரேட் கண்ட்ரி, அப்படி தான் வந்து சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புரோபாதர் என்ன பண்ணுறாரு? அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மலேசியா மீன்ஸ் வந்து வெரி லோ கிரேட் பீப்புள். அவங்க வந்து அக்கா, தங்கச்சி, அம்மா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து அனிமல் மாதிரி தான் அவங்க எல்லாமே இருப்பாங்க. இப்போ அங்கே போயிட்டு ப்ரீச்சிங் பண்ணி அந்த மலேசியா, அந்த சண்டால் அந்த இடத்துல ப்ரீச்சிங் பண்ணி இப்போ அங்கே இருக்க மலேசியாவில் சண்டாலந்தா இப்போ குருவாக இருக்கிறாங்க. இப்போ குரு ப்ரோசஸ்க்கு வந்துருக்காங்க, குரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன, அவங்க அடுத்த பிள்ளை பிறந்த தீபம் வந்தாங்க. இதே பிரிவில் நடந்திருக்கு. வைஷ்ணவா, சண்டால் டு வைஷ்ணவா, அதாவது லோ கிரேட்லேருந்து டாப் கிரேடுக்கு ஆகியிருக்காரு, புரோபாதர் ஆகியிருக்காரு. எந்த பிரிவில்? இந்த பிரிவில். அது நான் இன்னும் கொஞ்சம் ஓலி மேய்த்து நான் சொன்னேன். பிகாஸ் இந்த பாயிண்ட் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசுகிறாங்களே அடுத்த பிள்ளை போகணும், அது வந்து நாட் ரைட். அப்போ எனக்கு கொஞ்சம் பானாஸ் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம். அப்போ நான் கொஞ்சம் சத்தமாக சொன்னேன். ஆடியன்ஸ் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. தென் ஓகே பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாமல் ஆகிட்டார். தட்ஸ் நான் நாட் ஆகியோ, இது ஆகியூ பண்ணுறது கிடையாது. இந்த பிரிவிலையும் நம்ம போகிறதுக்காக தான் இந்த ஜேர்னி, இந்த ப்ராசஸ். அடுத்த பிரிவில் போகிறதுலாம் அது ராங். நான் அடிச்சு சொல்லுவேன், அது ராங் ப்ரீச்சிங், த ராங் ப்ரீச்சிங். அந்த மாதிரி ப்ரீச்சிங்கை நம்ம வந்து கேட்காம இருக்கிறது வெரி வெரி பெட்டர். அடுத்த பிரிவில் போகிறதுக்காக எதுக்கு நம்ம இது பண்ணணும்? நம்ம இந்த பிரிவில் போகிறதுக்கு இந்த பிரிவில் இப்போ அடுத்த ஜேர்னி நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தராக ஆகணும், கிருஷ்ண லோகத்தை போகணும். அதுக்கு நம்ம இப்போ உழைக்கிறோம். நம்ம திருப்பி அடுத்த பிரிவில் வந்து திருப்பி வந்து நம்ம வந்து கல்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் அடுத்து போயிடுவேனா, போக மாட்டேனா, சரிங்களா? அது கல்குலேட் பண்ணுறதுக்கு, அது கணக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்கா? நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அது கற்க நம்ம யார்? அது அவங்க பார்த்துக்குவாங்க, பகவான் பார்த்துக்குவார். ஸ்னேகாமதி, அது பகவான் ஜாப், அவர் பார்த்துக்குவார். நம்மளை போய் சேர்க்கிறாரா, நம்ம சேர்க்கலையா? அதனால சைத்தன்ய மாப்பிள்ளை சொல்கிறாரு, நான் தனம், நான் ஜனம், நான் சுந்தரிம், கவிதாபா ஜெகதீச காமி, மம ஜென்மனேஸ்வரி பகதார் பக்தி ஹைட்டு ஜுவாய். அதாவது இந்த மம ஜென்மனேஸ்வரி என்ன அர்த்தம்னா, நீ எத்தனை பிரிவில் போட்டாலும் நான் உன்னோட பக்தனாக இருக்கணும். ஐ பிகம் யுவர் சர்வன்ட். அப்போ அவர் மகாபுரம் என்ன சொல்லிக்கிறாரு, நம்மளை தூக்கி நரகத்தில் போட்டாலும் சரி, சொர்க்கத்தில் போட்டாலும் சரி, அதை பற்றி நீ கல்குலேட் பண்ணாத. அதுதான் மகாபுரம் டீச் பண்ணுறாரு. நான் அடுத்த பிள்ளை மம ஜென்மனேஸ்வரியை சொல்லாமல் அவர் வந்து நான் வந்து கிருஷ்ண பக்தர் ஆகணும்னு சொல்ல, மம ஜென்மனேஸ்வரி, நீ எத்தனை பிரிவுகள் நீ எங்கே தூக்கி போட்டாலும், நான் எங்கே இருந்தாலும் நான் உனக்கு பக்தனாக ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய வேலை செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்மளுடைய கிருஷ்ண பக்தி ஒழுங்காக செய்கிறது வரைக்கும் தான் நம்மளோட ஜாப். புரியுதா பரணி? பாக்கிய பாரத்தை பகவான் மேலே போட்டுற வேண்டியதான். அவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அது அவர் பார்த்து கொடுப்பாரு. லட்சுமி மாதாஜி வைகுண்டத்துக்கு போகணுமா, இல்லை அவங்க வந்து இந்த லோகத்தில் இருக்கணுமா, கல்யாண மாதிரி நீங்கள் வந்து கோலோகத்துக்கு போகணுமா, இல்லை இங்கே இருக்கணுமா, இல்லை இங்கே இருந்து அடி வாங்கணுமா? நம்ம செய்ய வேண்டிய பக்தி ஒழுங்காக செஞ்சால் போதும். பாக்கிய பகவான் பார்த்துக்குவார். அவர் எப்படி நம்மளுக்கு பார்த்து கொடுப்பாருன்னா, நம்ம எவ்வளோக்கு நம்ம சின்சியராக செய்கிறோம், எவ்வளோக்கு நேர்மையாக செய்கிறோம், அதை பொறுத்து அவர் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கொடுப்பாரு.
அந்த சின்சியரிட்டியும் அந்த நேர்மையும் எப்போ கிடைக்கும்? ஒழுங்காக கிளாஸ் கேட்கும்போது, ஒழுங்கான அசோசியேஷன், கரெக்டான நபர்களோடு அசோசியேஷன் பண்ணும்போது. ராங் அசோசியேஷன், ராங் ஆட்டிடியூட் கிடைக்கும். அது ஸ்பிரிச்சுவலையும் சரி. நீங்கள் ராங் ப்ரீச்சிங், ராங் இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் நம்ம கரெக்டான சின்சியரான நாலேஜ் எடுத்துக்கணும். நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணோம். அங்கே உண்மையான நாலேஜ் கிடைக்கிது. ஆனால் நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணலாம், திருப்பி நம்ம ஃபெயிலாக தான் ஆகும். ஏன் பிரபுபாதருக்கு சொல்லிக் கொடுத்து எவ்வளோ பேர் சொல்லிக் கொடுத்தாரு, ஏன் வந்து சில இடத்துல வந்து எல்லாரும் காணாம போனாங்க, எல்லாம் விட்டு போனாங்க? பிகாஸ் பிரபுபாதன் தப்பாக சொல்லி கொடுத்தாரா? பிரபுபாத் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அங்கே நம்ம வந்து சின்சியரிட்டி இல்லை, நம்மக்கிட்ட அந்த அந்த உற்சாகம் இல்லை. குரு அபராதம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அபராதம் நடக்கும்போது தேன் வந்து என்ன ஆகும், நம்ம ஃபோல்டன் ஆகும். தட் வாய் வந்து நம்ம வந்து சின்சியரிட்டி ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவை பும்சா எல்லாம் சொல்ல, சவை பும்சா பரோ தர்மம் எதோ பக்தி அதோக் சஜே ஹைத்துகி அப்ரிதாதா யயா ஆத்மா சுபர்ஷதி. யா சவை பும்சா பரோ தர்மம்னா டாப் மோஸ்ட் தர்மம் என்னது? இப்போ தர்மம் அர்த்த காம மோக்ஷா, ஆனால் உண்மையான டாப் மோஸ்ட் தர்மம் பரோ தர்மம் என்னது? சவை பும்சா பரோ தர்மம் எதோ பக்தி அதோக் சஜே. அதோக் சஜனா யார்? பகவானுக்கு அதோக் சஜான்னு பேர் இருக்கு. அதோக் சஜானா என்ன இருக்குன்னா, பியாண்ட் அவர் மெட்டீரியல் சென்சஸ், நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்மளுக்கு எண்ணி பார்க்க, நம்மளை நினச்சி பார்க்க முடியாததுக்கு அளவுக்கு பகவான் சக்தி வாய்ந்தவர். இப்போ கோவர்தன மலை தூக்குறாரு, ராமர் பாத கட்டுறாரு, இதெல்லாம் நம்மளுக்கு இமேஜின் பண்ண முடியாது. அதனால தான் அவர் பேர் அதோக் சஜா. அதாவது ஏதோ பக்தி அதோக் சஜா, நம்ம அதோக் சஜா பகவானுக்கு பக்தி செய்யணும் அப்படி சொல்லப்படுறது. எது வந்து பரோ தர்மனா ஏதோ பக்தி அதோக் சஜை. நம்மளோட உண்மையான தர்மம் வந்து என்னன்னா பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்கிறது. அப்போ ஹை தூக்கி அப்ரியாதா, அதாவது எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். அப்படி செஞ்சோம்னா ஏயா ஆத்மா நம்மளோட ஆத்மா சூப்பர்ஷதி, அப்போ தான் ஆத்மாவுக்கு உண்மையான இன்பம் கிடைக்கும். நீங்கள் தர்ம அர்த்த காமத்தை ஃபாலோ பண்ணும்போது, மோட்சத்தை ஃபாலோ பண்ணும்போது உண்மையான இன்பம் கிடைக்காது. அந்த ஆத்மா மீண்டும் மீண்டும் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், மீண்டும் மீண்டும் இங்கேயே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்போ இதை நம்ம கடந்து நம்ம கிருஷ்ண பிரேமதானத்துக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் ஆத்மா சுப்பரிஷதி, அதாவது கிருஷ்ண பக்தி மட்டும்னா ஆத்மா வந்து எப்பவுமே ரியல் ஹாப்பி, உண்மையான ஹாப்பினஸ் என்னது அப்போ தான் பார்க்கும். இப்போ நம்ம பார்க்குற ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஹாப்பினஸ் தான், சும்மா மெட்டீரியல் ஹாப்பினஸ், சும்மா எல்லாமே வந்து பௌதிகமான இன்பங்கள் தான். இது வந்து இன்பங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்குல்ல, இப்போ இந்த சந்தோஷமாக இருக்குல்ல, இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. எல்லாமே வந்து எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கும், அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். கிருஷ்ண பக்தியில் மட்டும்தான் ஒரு இட்டர்னல் ஹாப்பினஸ் இருக்கும். என்ன ப்ரூஃப் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறீங்க, வந்து பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு பல தலைவலி தான் வருது, நம்மளுக்கு பல பிரச்சனை கொடுக்குறாங்க உள்ளுக்குள்ளே. அதாவது வந்து 6 கோஸ்வாமி இருக்கிறாங்களே, 6 கோஸ்வாமி உள்ளுக்குள்ளே கோஸ்வாமி இருக்காங்க. கோஸ்வாமியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது அவங்க வந்து துணி ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருப்பாங்க, எந்த வகையான இதுவும் இல்லை. ஆனால் பார்க்க வெளியே பிச்சைக்காரமாக தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உண்மையான ஹாப்பினஸ் இருக்கும். அது எப்போ கிடைக்குன்னா கிருஷ்ண பக்தியில் பிரச்சனை இல்லை, எல்லோரும் வாங்க அவங்களுக்கு தட்டு வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் வாங்க உங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி கொடுக்குறோம் அப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கிருஷ்ண பக்தி இது வந்து எப்படின்னா, இது வந்து உள்ளுக்குள்ளே ஆத்மா ரீதியில் நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும். இந்த இன்பம் வந்து வெளியில் இன்பம், அது உள்ளுக்குள்ளே உண்மையான இன்பம் கிடச்சிச்சின்னா தென் வெளியில் இன்பம் வரும், ஆட்டோமேட்டிக்காக இன்பம் வரும். அது வந்து ஒரிஜினல் இன்பம், உண்மையான இன்பம் எப்படி கிடைக்குன்னா, சிஷாஷ்டங்கத்தில் ஆறாவது அஷ்டகம் என்னது? சிஷாஷ்டங்கமே படிக்கிறது இல்லை இப்போ. அதாவது இது நயனம் கல அஷ்டு தாரையா வதனம் கல்கதா ருத்தையா கிரா புலகை நச்சித்து பபு கதா தவநாம ககனே பவிஷ்யதி. நயனம் கல அஸ்ருதாரையா, அஸ்ருன்னு என்னது? கண்ணீர் வரும். நயனம் கல அஸ்ருதாரையா வதனம் கத்கதா ருத்தையா கிரா, அதாவது தொண்டை அடைக்கும். ருத்தையா மீன்ஸ் அந்த உதிரங்கள், இந்த ரோம், இந்த ஹேர்லாம் வந்து மேலே ஏறும் எல்லாம். புலகை நச்சித்து பபு கதா, புலகைன்னா மேலே இந்த முடியெல்லாம் ஏஞ்சிருக்கும். தவ நாம கிரகணே பவிஷ்யதி, எப்போ உன் நாமத்தை சொல்லும் போது. இந்த கிருஷ்ண பிரேமதனா எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே வந்து இந்த கிருஷ்ண பிரேமதனை எப்படி உள்ளுக்குள்ளே வரும்னா த்ரூ சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா.
நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து எப்போ வந்து நம்ம சுத்த நாம ஜெபம் பண்ணுறோமோ அந்த கிருஷ்ண பிரேமதனம் எல்லாம் அந்த உண்மையான இன்னும் உள்ளுக்குள்ளே வரும். அந்த உள்ளுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு சில சிம்டம் ஏற்படும். அதான் வந்து தொண்டை அடைக்கும், நம்மளுக்கு கண்ணீர் ஏற்படும். இப்போ நம்ம எப்போதும் வந்து அந்த டீர் நமக்கு அழுவு ஏற்படும். உண்மையான இன்பம் அப்பா அடிச்சு அம்மா அடிச்சு அந்த அளவு இல்லை, உண்மையான கிருஷ்ண மேலே இருக்கிற இன்பம் ஏற்படும். அப்புறம் நமக்கு வந்து நம்ம முடி இதாக இருக்கும், நம்ம எல்லாமே வந்து வைப்ரேட்டாக இருக்கும், நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சிம்டம். இந்த உண்மையான இன்பம் வந்துச்சுன்னா இந்த கிருஷ்ண பிரேமதானா வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் யூ நெவர் டயர்ட், யூ நெவர் ஸ்லீப், யூ நெவர் ஹங்க்ரி, எதுவுமே இருக்காது. இந்த உடம்பால் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. சாப்பிட்றது, தூங்குறது, இனவர்த்தி பண்ணுறது, தன்னை தற்காத்துக்குது, இந்த நாளும் பாடியோட விஷயம் தானே. இந்த பாடியோட எந்த விஷயமும் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருவாங்க. ஆன்லி சாண்டி ஹரே கிருஷ்ணா. அதுக்கு தான் உதாரணம் யார்? ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர். 22 hours சாண்டிங் பண்ணுவார். 22 hours ஒருத்தர் எப்படி சாண்டிங் பண்ண முடியும்? அதுதான் கிருஷ்ண பிரேமதனா. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் அவர் வந்து 10 வருஷம் ஃபுல்லாக சாண்டிங் பண்ணார். அவர் எத்தனையோ மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு அவர் நார்மலாக அப்போ வந்து 64 rounds. அவர் கூட எத்தனையோ மணி நேரம் சாண்டிங் பண்ணார். அப்போ இது கிருஷ்ண பிரேமதனா. கிருஷ்ண பிரேமதனத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா யூ நெவர் டயர்ட் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அதனால தான் தர்ம அர்த்த காம மோக்ஷா வந்து அது பாடிலி உடம்போடைய தளத்தில் இருக்குது. கிருஷ்ண பிரேமதனா அது ஆத்மா தளத்தில் இருக்குது. அதனால் அந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, வியாசர் வந்து ஏன் வந்து அவர் வந்து மிஸ்டேக் பண்ணார், இங்கே நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, வியாசர் வந்து தர்ம அர்த்த காம மோட்சம் மட்டும் தான் எழுதியிருக்கிறாரு, ஆனால் கிருஷ்ண பிரேமதனத்தை பற்றி பேசலை. தட்ஸ் வாய் வியாசதேவா நீங்கள் வந்து என்னது கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க சொல்லி இங்கே வந்து நாரதர் சுட்டி காட்டுறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथ राज की जय, राधा गोपाल जी की, जगन्नाथ बल सुभद्रा महारानी की जय, गौरनिताय की, नरसिंह देव भगवान की, ताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल।